ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லைக் ஒரு ஃபார்ம் டேக் வச்சு அதில் கெட் பண்ணக்கூடிய இன்புட் வந்துட்டு எப்படி பேக்கெண்டோட கம்யூனிகேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில பேசிக் டேக்ஸ் இருக்குது, அதை பற்றி வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம ஸ்பேன் டேக் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்பேன் டேக் அப்படின்றதுக்கு வந்துட்டு எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. ஸோ நம்ம முன்னாடி ஆல்ரெடி டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் பார்த்துருந்தோம். ஸோ குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. சேம் லைக் தட் ஸ்பேன் டேக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணுறதோ ஆரல்ஸ் வந்துட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்குறதோ கலர் கொடுக்குறதோ அதோட ஃபாண்ட் சைஸை மாற்றுறதோ. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்பேன் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போது இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக் வந்துட்டு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு லோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போது இதோட அவுட்புட் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்துட்டு வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்துட்டு எனக்கு டோலார் அப்படின்றத மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்டை மட்டும் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு ஸ்பேன் டேகுக்குள்ளே இந்த வேர்டை வந்துட்டு எழுதிடணும். ஸோ எழுதிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைக் ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட் வந்துட்டு மேபி நம்ம பார்க்காம இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கான்செப்ட் படிக்கல நமக்கு புரிய வரும். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கலரை மாற்றணுமா, கலரை மாற்றிக்கோங்க. ஸோ இப்படி மாற்றுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சில வேர்ட், ஓகேவா, ஸோ அந்த வேர்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஈவன் வெறும் இந்த எல் அப்படின்ற லெட்டரை மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேன் டேக்குள்ளே எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதை வந்துட்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த அவுட்புட் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஃபாண்ட் சைஸ். ஸோ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதில் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிக்கராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் எல்லாமே லைக் இந்த ஸ்பேன் டேக் வச்சு தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, ஃபைன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைக் சிஎஸ்எஸ் கோடிங் எல்லாமே எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடல, அது வந்துட்டு ஹெட்டுக்குள்ளே மட்டும் எழுதுங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் வேற எங்கேயும் எழுதுனா கூட ஒர்க் ஆகும், பட் ஹெட்டுக்குள்ளே எழுதுறது வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேராகிராஃப் போட்டுட்டு ஜஸ்ட் கலர் ஆரஞ்சு அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டைல் டேக்குள்ளே எழுதியிருக்க அவுட்புட்டை வந்துட்டு லைக் அதுக்கான கோடிங்கை வந்துட்டு என்ன பண்ணிடுன்னா சிஎஸ்எஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு ஸ்டைல் டேக். ஸ்டைல் டேக் வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே பாடி ஹெட்டிங் டேக்குள்ளே எழுத பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக் எதுக்காகனா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது எப்போவுமே நீங்கள் வந்துட்டு லைக் பாடி க்ளோசிங் டேக்குக்கு மேலே எழுதுங்க. பாடி க்ளோசிங் டேக்குக்கு மேலேனா எல்லா ஹெச்டிஎம்எல் டேக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் எழுதக்கூடாதா ஹெட்டுக்குள்ளே எழுதக்கூடாதான்னு கேட்டால் எழுதலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டுக்குள்ளே எழுதிட்டு டெஃபர் அப்படின்ற கீவேர்டும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேவா, பட் இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்படி போடையில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுனீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஜஸ்ட் ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா, ஃபைன் கைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைல் டேக், இதுதான் ஸ்கிரிப்ட் டேக். ஓகே, ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சில ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அஸ் வெல் அஸ் மெட்டா டேக்ஸ் இருக்குது, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இன்லைன் டேக் லைக் இன்லைன் டேக் வர்சஸ்
பிளாக் லெவல் எலமெண்ட் ஓகேவா, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் செமண்டிக் டேக்ஸ் இருக்குது. இந்த 4 வீடியோ கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு 4 or 5 வீடியோஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்எஸ் வந்துட்டு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஃபைன் கைஸ், பை.